இந்த ஜனநாயகன் படம் போஸ்ட் வந்து நேற்று வெளியாயிருக்குது, இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அது என்னன்னா பாலிடிக்ஸ் தான் தெரியுது. நான் என்ன நினைக்கிறேன்னா, விஜய் சார் வந்து நம்ம மக்களுக்கு, நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு என்ன செய்ய போறாரு அப்படின்னு தான் அவர் படத்து மூலியமா அவர் காட்டுவாருன்னு நினைக்கிறேன். அதை தான் வந்து ஃபர்ஸ்ட் லுக்கா வந்து இது பண்ணியிருக்காங்கன்றது தான் என்னோட கருத்தா இருக்கும். இதுல வந்து தாட்டை எடுத்து சொல்ற மாதிரி செகண்ட் லுக் போஸ்ட் வந்து வெளியாயிருக்கு, இதை எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே வந்து தாட்டை சுழற்ற மேட்டர் வந்து அண்ணாமலை, பாஜகவோட அண்ணாமலை அது வந்து எல்லாரையும் திருத்துற மாதிரி அவர் கொண்டு வந்திருக்காரு போல நான் நினைக்கிறேன். நான் அதை வச்சு அப்படியே அதை வந்து அப்படியே இது பண்ணி காட்டியிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்லை. அதுதான் முழுசும் வந்து அரசியலா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அப்படிதான் நான் நினைக்கிறேன். அந்த போஸ்டர் வச்சு நான் அரசியலா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. எல்லாமே கலந்ததா இருக்கும். அரசியல்ல என்னென்னதெல்லாம் இருக்கோ, ஊழல் அந்த மாதிரி எல்லாமே கலந்தது கொண்டு வருவாங்க அப்படின்றத அது மூலியமா அந்த படத்துக்கு சொல்ல வருவாருன்னு நினைக்கிறேன் விஜய் சார். அதே மாதிரி எம்ஜிஆர் தான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் சாட்டை எடுத்து இது பண்ற மாதிரியான இதெல்லாம் இருந்தது. இது வரைக்கும் தமிழ் சினிமால அதுக்கப்புறம் யாருமே அதை பண்ணல. இப்போ விஜய் அதை எடுத்து பண்றாரு. ஒருவேளை வந்து எம்ஜிஆருடைய வழித்தொன்றலா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம், இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம். அவரோட வழியை கூட அவர் பின்பற்றி அவர் மாதிரி நல்ல விஷயங்கள் வந்து மக்களுக்கு பண்ணலான்னு விஜய் சார் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா பண்ணுவாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. கடைசி படம் நடிக்க மாட்டாங்களா அப்படிங்க? சரி, இன்னும் நடிச்சாலும் நல்லா இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, அவர் மக்களை பார்க்கட்டும், அவருக்கு பிடிச்சதை அவர் பண்ணட்டும். அவரோட விருப்பமே இப்ப மக்களோட ஆட்சியில வந்து அவங்க மக்களோட நல்வழியை கொண்டு வரணும் தானே, அதையும் அவர் பண்ணட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் படத்துல பார்த்தாலும் சந்தோஷம் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தோம், அது நல்லா இருந்தது. அது எம்ஜிஆர் ஃபீல்ல இருந்தது பார்க்குறதுக்கு. நல்லது நடந்தால் சந்தோஷம்தான். லாஸ்ட் படத்தில் நல்ல மெசேஜ் கிடைக்கும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக அந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்க்கும்போது ஒரு நல்ல வைப்பு கிடைக்குது நமக்கு. எம்ஜிஆர் வந்து என்ன செஞ்சு மக்களுக்கு பண்ணாரோ அதை வந்து விஜய் மூலயமா நமக்கு செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இது. படத்தில் ஃபுல்லாமே அரசியல் அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அப்படி இருந்துச்சுன்னா இப்போ நடக்கிற கட்சிக்கு சாட் அடி உறுதியாக இருக்கும். இப்போ எம்ஜிஆரோட வழித்தோன்றலா இருக்கு பார்க்குறீங்களா? நம்ம எம்ஜிஆர் சைட்லாம் நமக்குலாம் அது தெரியாது. நம்ம டிஎம்கேல இருந்தது தான், டிஎம்கே தான். அது மாற்றம் ஒன்று வேணுன்றதுக்காக பார்க்கும்போது விஜய் அது பண்ணுவார்னு தோணுது. கம்பல்சரி அதை பண்ணணும், விஜய் பண்ணணும் அது. ஏன்னா விஜயகாந்தை நம்பணும். விஜயகாந்த் பாவம் உடம்பு முடியாமல் அது சரியில்லாமல் பண்ணிட்டோம். அவருக்கு அப்புறம் அடுத்த தலைமுறைக்கு விஜய் வந்து பண்ணார்னா உண்மையில நல்லா இருக்கும். பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, கம்பல்சரி வந்து வந்துட்டார்னா பண்ணிடுவார் அவர். இந்த ஜனநாயகன் வந்து முழுக்க அரசியல் சார்ந்தா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கம்பல்சரி விஜய்க்கு வந்து அது அரசியல் படம் தான். அது நேரடியாக இல்லைனாலும் மறைமுகமாக கம்பல்சரி அதில் இருக்கும். ஆனால் அவர் மறைமுகமாக பண்ண மாட்டாப்புல, அப்போ வெளிப்படையாகவே படத்தில் இருக்கும். இப்போ 2026க்கான ஒரு அடித்தளமாக அது பார்க்குறீங்க? கம்பல்சரி, ஆமாம் இருக்கு. உங்கள் பேர்? என் பேர் ஜாஃபர்ண்ணா, மதுரை. நான் வந்து ரக்ஷினி, இங்கே அமெரிக்கன் காலேஜில் தான் படிக்கிறேன். நேற்று வந்து தலைவர் வந்து அவங்களோட லாஸ்ட் மூவியோட ஜனநாயகம் அப்படின்ற ஒரு போஸ்டர் வெளியே வந்துருந்துச்சு. அவரோட லாஸ்ட் மூவியுமே இதுதான். அப்புறம் வந்து அது வந்து பொலிட்டிக்கல் சார்ந்து வந்திருக்கு. அதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா, 2026 மேபி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிரும். அதுக்கு முன்னாடியே மேபி இவர் வந்து சீஃப் மினிஸ்டராக வர வந்து இந்த படம் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறோம். இப்போ அந்த போஸ்ட்லயுமே வந்து சாட்டை எடுத்து சுழற்ற மாதிரி இருக்குதுல்ல, அது உங்களுக்கு எப்படி தோணுது, ஃபீல் ஆகுது? இந்த மாதிரி தான் இங்கே ஆட்சிக்குள்ளே வந்துட்டா அப்படின்னா யார் என்ன தப்பு பண்ணுறாங்களோ அதெல்லாம் அவங்களே இதுல இருந்து எடுத்து பண்ணுவாங்க, மக்களுக்கு வந்து ஒரு ஆதரவா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். இப்ப எம்ஜிஆர் வந்து சாட்டை எடுத்து சொல்லிட்டாரு, அதே மாதிரி ஆட்சியை பிடிச்சாரு. அந்த மாதிரி விஜய் ஆட்சியை பிடிப்பாரா? கண்டிப்பா பிடிப்பாரு. எதை வச்சு சொல்றீங்க? அவருக்கு வந்து சினி இண்டஸ்ட்ரியில வந்து அவ்வளோ சரி ஃபேன் பேஸே இருக்கு. ஸோ அதை மீன் பண்ணி பார்க்கும்பொழுது அவர் வந்து இந்த மாநாடுமே நடந்துச்சு, ஒரு மாநாடு நடந்துச்சு. அதுலேயே அவர் பேசுனது வச்சே வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் எப்படி இருக்கும் இந்த அரசியல் அப்படின்றது. அதனால வந்து நல்லா இருக்கும். ரக்ஷினி. என் பேர் பாலகுரு. விஜய் இப்போ அவர் புதுசாக ஒரு படம் நினைக்காது, அதான் லாஸ்ட் படம்ன்றாரு. அது எப்படின்னா இப்போ அவர் கட்சியில் இருக்கிறது கட்சியை பற்றி தான் பேசுவார். அதை மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். விஜய் இப்போ அடுத்த வருஷம் அவர் தான் வரணும், அவ்வளோதான். அவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்க தீங்கெல்லாம் தடுக்கிறாரு, அந்த இது மாதிரி பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். தெரில, படம் பார்ப்போம். கடைசி படம் வேற சொல்கிறாங்க, என்னன்னு தெரில. இப்போ அந்த படத்துக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க? படம் வந்துச்சுன்னா ஆர்வமாக தான் இருக்கும். ஏன்னா அவர் வந்து இதுதான் கடைசி படம்ன்றாரு.
அதனால கண்டிப்பா போய் பார்க்கணும் ஃபர்ஸ்ட். சாட்டை எடுத்து சொல்ற மாதிரி எல்லாம் சீன்ஸ் எல்லாம் இருக்கு அந்த போஸ்ட் பாக்குறதுல. என்ன சொல்ல வருவாரு, என்ன மெசேஜ் சொல்லுவாரு நினைக்கிறீங்க? அவர் வந்து இந்த படமும் மக்களுக்காண்டி தான் எடுக்கிறேன் அந்த மாதிரி சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். இது அடுத்த வருஷம் அவர் கட்சிக்கு வர்றது அந்த இதுக்காண்டி அன்டாப்ல கட்சியில் அவர் தான் அது அடுத்தொட்ட இது பண்ணுறாரு. அதில் என்னென்ன பண்ண போறேன்ட்டு அதில் சொல்ல கூட வாய்ப்பு இருக்கு. அவ்வளோ. என் பேர் பாலகுரு. விஜயோட கடைசி படம் பார்த்தீங்கன்னா ஜனநாயகம். இத்தனை வருஷம் படத்தில் சினிமாவில் நடிச்சுக்கிருந்தாப்புல அவர் முன்னாடி இருந்து அவர் ஆசை மக்களுக்கு சேவை செய்கிறது, அரசியலில் வந்து மக்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அரசியல் சரியில்லை, அம்மா இறந்ததுலேருந்து அரசியல் முன்னாடி இருந்து அவருக்கு ஒரு ஆசை அரசியல் பக்கம் மக்களுங்களாம் செய்யணும், அம்மா இருந்ததுன்னு அரசியல் சரியில்லை, அதனால் கட்சி உருவாக்கி சினிமாவை விட்டு விலகி மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் வந்திருக்காப்புல விஜய். இப்போ ஜனநாயகம் வந்து அவரோட கடைசி படம். அதிலேருந்து முடிச்சுக்கிட்டு தமிழ் மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும், மக்கள் ஒரு நல்ல வழியில் கூப்பிட்டு போனோம், தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி அமைக்கணும்னு விஜய் இருக்கார். இப்போ வந்து சாட்டை எடுத்து சுழற்ற மாதிரியான அந்த போஸ்ட் வந்து வெளியாயிருக்கு, இது எப்படி பாக்குறது? இதை பார்க்குறப்பெல்லா நம்ம அண்ணாமலை இப்போ சாட்டை எடுத்து இது பண்ணாப்புல அதை வச்சு இந்த பிக்கு எடுத்திருப்பாங்கன்னு ஒரு கருத்து எனக்கு. எம்ஜிஆர் அதே மாதிரி சாட்டை எடுத்து சொல்லிட்டுனாருதான் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சாப்புல. இப்போ அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை விஜயோட நகர்வு எப்படி இருக்கும்? எம்ஜிஆர் மாதிரி வர முடியாதுண்ணே, எம்ஜிஆர் மாதிரி வர முடியாது. எம்ஜிஆருக்கு என்ன சொல்றதுன்னா அவரோட ரோல் மாடல், விஜயோட ரோல் மாடல் எம்ஜிஆர் இருக்கலாம், ஆனால் எம்ஜிஆர் மாதிரி ஆக முடியாதுல்ல. அதை நினச்சிக்கிட்டு நம்ம எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆட்சி அமைக்கணும், கட்சி கொண்டு வரணும் தமிழ்நாட்டில், அதை நினச்சி வேணா அவர் அந்த ஃபோட்டோ இது பண்ணியிருக்கலாம். உங்கள் பேர்? என் பேர் சுதர்சன். அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. இப்போ அரசியலுக்கு வந்ததுனால அவரோட படத்துலையும் அரசியல் மூலியமா மக்களுக்கான கருத்துக்களை இப்போ வந்து சொல்லிட்டு வராரு. அதனால எம்ஜிஆரோட பாசைட்டு வந்து விஜய் அடுத்து வராரு. அதனால அவரோட படம் அவரை பின்பற்றி எடுக்கிறாரு. இப்போ இந்த 2026க்கான ஒரு படமா இது இருக்குமா? எலெக்ஷனுக்கான படமா இருக்குமா? எலெக்ஷனுக்கான படமா இருக்குமான்றது தெரியல, இருந்தாலும் மக்களுக்கான கருத்துக்கள் இந்த படத்துலயும் இருக்கும். இப்போ இந்த சாட்டை எடுத்து சுழற்றுறது வந்து ஏற்கனவே வைரல் ஆச்சு. அண்ணாமலை ஒரு பக்கம் வந்து சாட்டை எடுத்து சொல்லினாரு. இப்போ இந்த படத்து மூலியமா ஒரு ஃபர்ஸ்ட் லுக்ல செகண்ட் லுக்ல வந்து இந்த மாதிரி எடுத்துருக்காங்க, இது எப்படி பாக்குறீங்க? இது வந்து அது அந்த அரசியல் அது வந்து வேற, அது வந்து வேற அரசியல். இது வந்து எம்ஜிஆர் வந்து நான் ஆணையிட்டால் படத்துல வந்து இந்த மாதிரி இது இருக்கும். அந்த கான்சிக்வன்ஸை பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லுக் வந்துருக்கு. என் பேர் அருண் காமாட்சி. இப்போ அவர் சாட்டை எடுத்துருக்கிறது எவர் இப்போ இந்த இருக்கிற லஞ்சா லாவணியம், இந்த இதெல்லாம் காசு கொடுத்து குட்டி போகிற ஆள், அதெல்லாம் ஒளியும்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் அந்த மாதிரியோட அடித்து ஒழிச்சிருவார். அந்த இதுக்காக சாட்டை எடுத்தது மாதிரி தெரியுது. அதுவும் போக இன்னி வர ஜெனரேஷனுக்கு சாட்டை அடி கொடுத்தா தான் சரியாக வருவாங்க. அந்த மாதிரி தான் இனிமேல் வர்ற ஜெனரேஷனுக்கு சொல்லணும். ஏன்னா போன ஜெனரேஷன் முடிஞ்சு அவங்க அந்த காசு வாங்கிட்டு இது வாங்குறதுல அதிலே போயிட்டாங்க. இன்னி வர ஜெனரேஷன் நார்மலாக கரெக்டான ஜெனரேஷனாக இருக்கணும், அதுக்கான சாட்டை ஐடியா இருக்கணும். எம்ஜிஆர் வந்து சாட்டை எடுத்து சொல்லினாரு, ஆட்சி கொடுத்தாரு, அதே மாதிரி விஜய் வரான். ஆமா, அது மாதிரி அவரு அடிச்சு அது வந்து மக்கள் வந்து முன்னாடி இருந்தது, அது மக்கள் வேற மாதிரி இருந்தது, வயசானவங்கலாம் இருந்தாங்க. இதுல வந்து யங்ஸ்டார் தான் இவங்களுக்கு. அதனால யங்ஸ்டாருக்கு வந்து இவர் ஒத்துக்கிறாங்க, யங்ஸ்டார் வந்து பிடிச்சிக்கிறதுனால யங்ஸ்டார் வரலாம். அந்த மாதிரி அவருக்கு பிரியம் இருக்கு. விஜயோட லாஸ்ட் படம், இந்த படத்துல இப்படி ஒரு விஷயத்த கான்செப்ட் வந்து காமிச்சிருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? இவர் கட்சியை வந்து முன்னோக்கி கொண்டு வராரு, கட்சியை வந்து முன்னோடி கொண்டு வர மாதிரி இந்த இது இருக்கு. கட்சியை வந்து வளர்த்து, அதாவது நல்ல முறையில் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த கட்சியை காமிப்போம், மக்களுக்கு சிலருக்கு தெரியாது, தெரிஞ்சிடும் இந்த மாதிரி கொண்டு போனாங்க அப்படின்றக்கா அந்த இது. உங்க பேரு? என் பேர் முருகேசன். என் நேம் ஆஷா. எம்எஸ்சி அப்ளைட் சைக்காலஜி அமெரிக்கன் காலேஜ்ல பண்ணிட்டு இருக்கேன். இப்போ போஸ்டர் காமிச்சாங்க, படம் பேரு ஜனநாயகம், அந்த மூவி போஸ்டர். ஸோ நான் வந்து விஜய்க்கு சப்போர்ட்டர் தான். ஸோ அது பேசுறதுமே வந்து பாசிட்டிவா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு சப்போர்ட்டர்னா நெப்போட்டிசம் மாதிரியான பாலிடிக்ஸ் தான் நம்ம தமிழ்நாட்டில் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸோ புது டிஃப்ரெண்டான சேஞ்ச் வரும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இப்போ இந்த போஸ்டர்ல வந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரி அதெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் வந்து முன்னாடி அவங்க ஃபேன்ஸ் கூட அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே இது வந்து இந்த மூவில ரெப்ளிகா பண்ற மாதிரி தான் இருக்கு.
ஷார்ட் எடுத்து சாட்டை எடுத்து சொல்ற மாதிரி இருக்குல்ல, ஆ. இது எப்படி பாக்குறீங்க? எனக்கு அவ்வளவாலாம் அது தெரியல டிஃபரன்ஸ் எதுவும் எந்த மாதிரி. இப்போ அண்ணாமலையும் ஏற்கனவே இந்த ஒரு அண்ணா பல்கலைக்கழக இஷ்யூல வந்து சாட்டை எடுத்து சொல்லட்டினாரு, பெரிய பேசும் பொருளாச்சு. ம். இப்ப விஜய் வந்து சாட்டை எடுத்து எம்ஜிஆர், அதாவது எப்படி சொல்லணும்னா எம்ஜிஆர் சாட்டை எடுத்து சொல்லட்டு அரசியலுக்கு, அதாவது திரைப்படத்தின் மூலியமா உள்ள வந்து அந்த அரசியல்ல வந்து வெற்றி பெற்றாரு. அந்த மாதிரி விஜய் வெற்றி பெறுவாரா? கண்டிப்பா மேபி இருக்கலாம். ஏன்னா அவங்களும் ஒரு ஆக்டர், இவங்களும் ஒரு ஆக்டர். அவங்களோட ரிசம்பிளன்ஸை கூட யூஸ் பண்ணலாம் ஃபாலோ பண்றதுக்கு. அதே மாதிரி இந்த மூவி மூலியமா அவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸை வந்து சொல்ற மூலியமாவும் கூட இருக்கலாம். ஒரு அவேர்னஸ் பப்ளிக் மத்தியில கிரியேட் பண்றதுக்காக கூட இருக்கலாம் இந்த மூவி. விஜயோட லாஸ்ட் மூவி ஆ. அரசியல் சார்ந்து இருக்குன்ற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் வெளியா இருக்கு, எப்படி பாக்குறீங்க? அதான் பப்ளிக்ஸ்க்கு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மூவி மூலியமா நான் என்னென்னலாம் ஃபியூச்சர்ல பிளான்ஸ் வச்சிருக்கேன்றத சொல்றது மூலியமா கூட இருக்கலாம். இதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நம்ம ஒரு போஸ்டர் சும்மா இந்த இப்போ இருக்கிற சிஎம் இருக்கட்டும், அவங்க எல்லாமே வந்து இப்போ பப்ளிக்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி ஸ்டாலின் வராரு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கிரியேட் பண்ணியா இருக்கட்டும், இல்ல நார்மலா ஒரு ஆடா இருக்கட்டும் டிவில, அதெல்லாமே வந்து பப்ளிக்ஸ் வந்து அவேர்னஸ் கொடுக்கும்ன்றத ஒரு நம்பிக்கையில தானே அவங்க பண்றாங்க. அதே மாதிரி அது வந்து சின்ன குழந்தைங்கல இருந்து எல்லாமே அது வந்து இம்பாக்ட் பண்ணுது. அப்படின்னு இருக்கிறப்ப ஒரு பெரிய ஸ்டார் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு இது சொல்றப்போ அது கண்டிப்பா ஒரு அவேர்னஸ் கொடுக்கும், ஒரு இம்பாக்ட் கொடுக்க தான் செய்யும் ஒரு பப்ளிக் மத்தியில. உங்க பேரு? ஆஷா.